Hello amigos, welcome back to the channel guys. I'm so exhausted. 30 days challenge ஏதோ பில்டப்பாக எடுத்துட்டேன். பட் கண்டென்ட்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நான் யோசித்து மண்டையே வெடிக்கிற மாதிரி அளவுக்கு ஆகுது. இன்னும் 8 days தான். ஆனால் 8 daysக்கும் நான் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஐம் ஸோ டன். அப்புறம் நான் இது சொல்கிறேன், இந்த யூடியூப் சேனலில் வந்துட்டு இந்த வாட் டு டெல் என்ன சொல்லணும்னா லைக் ஃபேக் மோட்டிவேஷ்னல், ஃபேக்காக அன்ரியலிஸ்டிக் கைண்ட் ஆஃப் வீடியோலாம் போட மாட்டேன். எனக்கு தோணுது ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஐம் எக்ஸாஸ்டட் இன் ஃபைண்டிங் த வீடியோஸ் அண்ட் டாபிக்ஸ். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு லைக் ஐ ஹவ் கவர்ட் எவ்ரி திங். நான் வந்துட்டு சொல்லி போர் அடிக்கணும், இல்லை லைக் உங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிக்கே அடிக்கணும்ன்றலாம் எனக்கு லைக் ஐ டோன்ட் வாண்ட் சச் திங். ஏதாச்சும் நியூவாக இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால தான் மண்டை கோளாறாகுது. இன்றைக்கி யோசித்து ஒரே ஒரு கண்டென்ட் ஐ ஹவ் காட் இட். ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபில்லிங் ஐட்டம் இருக்குது. எது நார்மல், எது அப்நார்மல், எதை நம்ம அவாய்ட் பண்ணணும். போஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃபில்லிங்னா என்ன? இப்போ நம்ம பல் வந்துட்டு டிகே ஆகிருக்கும். டிகேனா சாப்பிட்டு இதெல்லாம் அங்கே இருந்து பல் சொத்தியாக இருந்திருக்கும். பாக்டீரியாஸ் வந்துட்டு நம்ம அவுட் சைட் ஃபுட் பார்ட்டிகிள்ஸில், இப்போ நம்ம வாயில் இருக்கிற ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் கிட்ட ரியாக்ட் ஆகி அது இன்னுமே டீப்பாக ஆகும். இப்போ இதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபில்லிங் ஒரு மெட்டீரியலில் இருக்கும். ஸோ டென்டலில் நாங்கள் அதை ரெஸ்டோரேஷன் சொல்லுவோம். ரெஸ்டோரேஷன்னா போயிருக்கிறத ரீஸ்டோர் பண்ணுவோம். என்ன பண்ணணும்னா, இந்த இன்ஃபெக்டட் ஏரியாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு மெட்டீரியலை போட்டு ஃபில் பண்ணுவோம். இந்த மெட்டீரியல் எப்படி ஆக்ட் பண்ணோன்னா, வெளியிலேருந்து பாக்டீரியாவாகட்டும் இல்லை ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஆகட்டும் உள்ளே என்ட்ரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணும். அப்புறம் இந்த டூத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். எப்படி இப்போ பல் இவ்வளோ சொத்தியாக இருக்குது, இவ்வளோ பாகத்தில்னாக்கா இது வீக்கான டூத்தாக இருக்கும். இது போட்ட பிறகு தான் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அது ஸ்ட்ரென்த் தரும். ரிமெம்பர், இது வரையும் நம்ம ரெஸ்டோர் பண்ணுறோமே தவிர்த்து இது நம்மளோட புது பல் கிடையாது. இட்ஸ் த நார்மல் டூத். ஸோ ட்ரீட்மெண்ட் ஐட்டம் இருக்குது. என்னென்ன நார்மல்? இப்போ டூத் வந்துட்டு சென்சிட்டிவிட்டியாக இருக்கும், லைக் ரொம்ப கூசும் ஃபார் 1 week or 2 weeks கூட அது நார்மல் தான். கோல்டு ஃபுட்டு இல்லை ஸ்வீட் ஏதாச்சும் சாப்பிட்டா சென்சிட்டிவாக இருக்கும். தட் இஸ் நார்மல். 2 weeksக்கு அதே தானாக சப்சைட் ஆகும். நெக்ஸ்ட்டு, அந்த பல்லை சுற்றி இருக்க கம்ஸு சோர்னஸ், அதாச்சும் ஒரு மாதிரி மின்னு இல்லை வீங்கி இருக்க மாதிரி இருக்கும். அது கூட நார்மல். அது தானாகவே 3-4 daysல அதுவும் ப்ராப்பராக ஹீல் ஆகிடும். அப்புறம் நம்ம கடிக்கும் போது ஏதோ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட்டாக. தட் இஸ் ஆல்சோ நார்மல். அப்புறம் கடித்தா ஏதோ புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். இத்தனை நாளாக நம்ம இங்கே பல் காலியாக இருந்து கடிக்கும் போது வேறு மாதிரி இருக்கும். ஃபில்லிங் பண்ணிவிட்டு கடிக்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தரும். ஸோ இட்ஸ் ஆல்சோ நார்மல். ஸோ என்னென்ன அவாய்ட் பண்ணணும்னா, இப்போ சில பேருக்கு அந்த பூச்சி பல் கொஞ்சம் டீப்பாக இருந்துச்சு, ரொம்ப ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜும் ஆச்சுன்னா அப்போ அங்கே நம்ம ஆகணும்னு சொல்லிட்டு அனஸ்தீஷியா கொடுத்துருப்பாங்க. ஸோ அனஸ்தீஷியா போகிற வரைக்குமே சாப்பிடக்கூடாது. இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே தான். உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணி அவங்க அனஸ்தீஷியா கொடுத்துருந்தாங்கன்னா சர்டைன் ஒரு 45 minutes வரைக்குமே எதுவுமே சாப்பிடாதீங்க. ஏன்னா அந்த அனஸ்தீஷியா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றுமே அங்கே ஃபீல் ஆகாது. ஸோ நம்ம வாயே கச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே லேட்டராக அங்கே அல்சரேஷனோ இல்லை அந்த மியூக்கோஸா பிரேக் அவுட் ஆகவும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு, அந்த கம்ஸ் அப்படி ஸ்வெல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணுறதோ இல்லை ஃப்ளாஸ் பண்ணுறதோ மறக்கக்கூடாது. ரெண்டுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். கோல்டு ஃபுட்டோ ஹாட் ஃபுட்டோ கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணலாம். எப்போ நம்ம டென்டிஸ்ட்டை மீட் பண்ணணும்னாக்கா, எப்போ இந்த சென்சிட்டிவிட்டி 2 weeks ஆகிட்டுமே நம்மளுக்கு கம்மி ஆகலைன்றப்போ மீட் பண்ணலாம். அப்புறம் கடிக்கும் போது ஷார்ப்பாக பெயின் வரும், சென்சிட்டிவ் இல்லை பெயின். அந்த பெயின் வந்துச்சுன்னா மீட் பண்ணுங்கள். அப்புறம் கடிக்கும் போது ஒரு மாதிரி மேலும் கீழுமா, இல்லை இந்த பக்கம் மட்டும் உங்களால் கடிக்க முடியுது, இந்த பக்கம் இந்த டீத் ஓப்பனாக இருக்குதுன்ற போது நீங்கள் டென்டிஸ்ட்டை மீட் பண்ணணும். அப்போ அங்கே சிமெண்ட் அன்இவனாக இருந்தால் அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கோட வீடியோ. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டேன் இதை. நாளைக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு யோசிக்கிறேன். நீங்கள் ப்ளீஸ் ஒரு கண்டென்ட் எனக்கு கொடுங்க. நான் ஏதாச்சும் போஸ்ட் போட்டால் ஸ்டோரி போட்டால் ஒன்றும் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க. ஏன்? உங்களுக்கு கண்டென்ட் வேணும் இல்லை? கொஞ்சம் சொல்லுங்கய்யா ப்ளீஸ். ஐ ஆம் அவுட் ஆஃப் ஹெல்ப். என் மண்டைக்குள்ளே இருக்கிறது எல்லாமே போட்டாச்சு.
இன்னும் காலி. இன்னும் இன்னைக்கு வீடியோ எடுத்தா 7 டேஸ்க்கு தேவையான கண்டென்ட் என் மண்டைக்குள்ளே தெரிஞ்ச உங்களுக்கு ஏதாச்சும் டென்டல் பற்றி கேட்குறோம், இல்லை டென்டல் ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சொன்னீங்கன்னா நான் அதை பற்றி சொல்லுவேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டடா, பை பாய், இச்சி கோயிச்சி.